நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த யூனிவர்ஸ்லேயே மிகவும் மர்மமாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் உள்ளே தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஒரு ட்ராவலிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருவீங்க. அப்போ தாங்க நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ்லாம் அவர் நிறைய விரும்பி பார்ப்பாருன்னா நீங்கள் இந்த வீடியோவை அவருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, நம்ம பிளாக் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு மிகவும் பக்கமாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1011 லைட் இயர்ஸ் தூரத்தில் தாங்க இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் பக்கமாக இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டமான HR681 அப்படின்ற சோலார் சிஸ்டத்தில் தாங்க இது இருக்குது. பிளாக் ஹோலை பற்றி 1980லேருந்தே விஞ்ஞானிகள்லாம் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த ஒரு பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனோட ரொம்பவும் சின்னசாக தாங்க இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாஸ் சூரியனோட 4 மடங்கு மாஸ் அதிகமாக இருக்குமாங்க. இதோட மிகவும் பெருசாக இருக்கக்கூடிய செம சூப்பராக மேசிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேசியர் 87 அப்படின்னு இருக்கக்கூடிய ரொம்பவும் தூரமாக இருக்கக்கூடிய கேலக்சியில் தாங்க இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட 7 பில்லியன் டைம்ஸ் ரொம்பவும் பெருசுங்களாங்க. இது எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெலஸ்கோப் வச்சு தாங்க, அதாவது ஈவென்ட் ஹரிசான் டெலஸ்கோப் வச்சு தான் ஏப்ரல் 2019 தாங்க இது கண்டுபிடிக்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500 லைட் இயர்ஸ் தூரத்தில் தாங்க இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் போக போகிறது இல்லைங்க. நம்மளுக்கு ரொம்பவும் பக்கமாக இருக்கக்கூடிய 1000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிறது தாங்க அது போக போகிறோம். ஆனால் அதுவே ரொம்பவும் சாத்தியம் இல்லைன்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சாத்தியம் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 0.12 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த பிளாக் ஹோல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தாங்க அது இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய கேலக்சியான மில்கி வே கேலக்சியோட லென்த்தே பார்த்தீங்கன்னா 1 lakh லைட் இயர்ஸ் தாங்க அதோட லென்த்தே. அதனால் இது ரொம்பவும் ஈஸியாக நம்ம எப்பயாச்சும் பாசிபிலிட்டியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பிளாக் ஹோலுக்கு எந்த ஒரு ஆர்பிட்டுமே அதுக்கு இருக்காதுங்க. அதை சுற்றி எந்த ஒரு பார்ட்டிகளுமே இருக்காது. அதை சுற்றி எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸும் இருக்காது. அது எந்த ஒரு லைட்டுமே அது எமிட் பண்ணாதுங்க. பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திரம் தாங்க. அந்த நட்சத்திரம் அதோடைய ஃபியூயல் காலி ஆயிட்டனால இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு பிளாக் ஹோல் தன்னுடைய வெயிட்னாலேயே கொலாப்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆயிருக்குங்க. பொதுவாக ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்க் மாதிரிங்க. அதுக்குள்ளே சல்லுன்னு எல்லா இருந்தாலையும் அதை சுற்றி இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லைட்டு கூட அது விட்டு வைக்காதுங்க, எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துருங்க. இந்த ஒரு பிளாக் ஹோலுக்கு நம்ம போகிறதுன்றது ஒரு வழி பாதை தாங்க. நம்ம போனால் திருப்பி வரவே முடியாது. இப்போ நம்ம பிளாக் ஹோலுக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. பிளாக் ஹோல்ன்றது நம்ம கிளம்பும் போது நம்ம ஃபஸ்ட்டு இடத்துலேருந்து கிளம்புறோம். அதுக்கப்புறம் 3 தாண்டி போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம அப்படியே கரெக்டாக போய் பிளாக் ஹோலுக்கு கொஞ்சம் தூரமாகவே நம்ம நிற்கிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஹரிசான் அப்படின்றத பார்க்குறோம். அதுதாங்க பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டுங்க. இது என்ன பண்ணால் லைட்டையே இது பெண்ட் பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஒரு பப்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியுமாங்க. ஈவென்ட் ஹரிசான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னா நம்ம வரவே முடியாதுங்களாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம லைட் வித்தியாசமாக நவரதை நம்மளால் பார்க்க முடியுமாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இது ஒரு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதனால நம்ம ஃபஸ்ட்டு ட்ரோனை ஃபஸ்ட்டு அனுப்புகிறோங்க. ட்ரோன் பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷனல் ஃபீல்ட்னால செம குயிக்காக செம ஸ்பீடாக அதுக்கிட்ட போயிருந்துங்க. அதுக்கப்புறமா பாயிண்ட் ஆஃப் ஈவென்ட் ஹரிசான் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு முன்னாடி ட்ரோனுடைய ஷேப் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி மாறிடுதுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகுது. அப்புறமா பிளாக் ஹோலுடைய சென்டர் பகுதிக்கு போயிருதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்பவும் ஸ்லோவாக வரதை நம்மளால் கவனிக்க முடியுது. இப்போ ரொம்பவும் மெதுவாக அது பிளாக் ஹோலுடைய சென்டருக்கு அது போயிருதுங்க. இப்போ பிளாக் ஹோலில் இருக்கிறனால அது ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகலைங்க, அதோட டைமுமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக் ஹோல் கிட்ட இருக்க ஒரு வாட்சும் நம்ம பூமியில் ஒரு வாட்சும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் ஹோல் ரொம்பவும் லைட்டான ஒரு செகண்ட் மில்லி செகண்டில் தான் அங்கே நவுந்துருது. ஆனால் நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே நம்ம வாழ்ந்து முடிச்சிடுறோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ரொம்பவும் ஒரு ஸ்லோவான டைம் நடக்கிறது நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியுது.
எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக பிளாக் ஹோல் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து டைமை வந்து ஸ்லோ பண்ணி விட்டுருமாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பிளாக் ஹோல் இருக்கக்கூடிய கிராவிட்டி வந்து எஸ்கேப் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட ஏதாச்சும் ஸ்பேஸ்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துன்னு போய் அங்கே பிளாக் ஹோல் பக்கத்தில் வந்து லேண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பூமியில் வந்து பூமியே அழிஞ்சு போயிட்டு அங்கேயே ஒரு பிளாக் ஹோல்வே ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ட்ரோனை வந்து பார்க்குறோம். நம்ம ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அங்கே விட்டு விட்டு லைட் எரியதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் டைம் போகுது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன செகண்ட்ஸில் தாங்க அது வந்து உள்ளே போயிட்டுருக்கு. சரி இது போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு நாமளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக ஒரு சூட்டை போட்டுக்கிறோங்க. எதுக்காக அந்த சூட்டை வந்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கிங் ரேடியேஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சிருக்காதாங்க. ஹாக்கிங் ரேடியேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து அது தன்னை சுற்றி வந்து ஒரு ரேடியேஷன் வந்து அது வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதாவது ஈவெண்ட் ஹரிசோன்லேருந்து அது வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஒரு ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சூட்டுமே போடாமல் இருந்தோன்னா நம்ம வந்து அப்படியே சாம்பலாக மாறிடுவோங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஹாக்கிங் ரேடியேஷன் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூட்டை போட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே லைட்டாக போக நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்பிட்டில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோங்க. இந்த ஒரு ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் வந்து சுற்றிட்டே தாங்க. இந்த ஒரு ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து எப்படி பூமி வந்து அது வந்து ஒரு ஸ்டேபிளாக சுற்றிட்டு இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து அதில் வந்து சுற்றிட்டே இருப்போமாங்க. தள்ளி ஃபோர்ஸ் அதிகமானாலே நம்ம வந்து ரொம்ப வெளியே போயிடுவோம், கொஞ்சம் லைட்டாக உள்ள இழுத்தாலேயே நம்ம வந்து ரொம்ப உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஸ்டேபிள் ஆர்பிட்டுங்க, இந்த ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்டால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு பிரபஞ்சமும் அதில் வந்து இருக்கலாம். ஏன் சின்ன சின்னசாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட அங்கே வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கலாம், யாருக்குமே அங்கே வந்து தெரியாதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவும் ஸ்டேபிளாக இருக்கனால நிலா வந்து எப்படி பூமியை சுற்றுதோ அந்த மாதிரி அது வந்து அங்கே சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மள லைட்டாக இழுக்குது, நம்ம வந்து இப்போ லைட்டாக உள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப இழுக்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வந்து ஈவெண்ட் ஹரிசோனுக்குள்ளே நம்ம வந்து போகிறோங்க. இப்போ போகும்போது நம்மளுடைய கையை பார்க்குறோம், கை வந்து பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி அது வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஈவெண்ட் ஹரிசோனுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு இருக்குங்க. சரி என்னடா சுற்றி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் ரெட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் அது வந்து ப்ளூவாக மாறிடுதுங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு இதுக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து என்ன பண்ணுன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டான் லைட் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குமாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர் லைட் வந்து ப்ளூ கலர் லைட்டாக இது வந்து ஃபார்ம் ஆயிருமாங்க. ஹையாக இருக்கக்கூடிய வேவ்லேருந்து லோவாக இருக்கக்கூடிய வேவ்லேருந்தாக இது வந்து மாறிடுதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து பிளாக் ஹோல்குள்ளேயே போயாச்சு. இப்போ பிளாக் ஹோல்குள்ளே போனோடனே நம்ம வந்து ரவுண்டாக ப்ளூ கலரில் ஒரு பீம் மாதிரி ஒரு லைட் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே அந்த லைட்டும் அப்படியே லைட்டாக டிம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் டார்க்னஸாக நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து போயிடுவோங்க. நம்ம வந்து பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து நம்ம எப்படியோ அதில் வந்து தப்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ்லேயே மிகவும் மர்மமாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய ஹார்ட் பகுதியில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். இங்கே தான் இருக்கிறதுலே ரொம்பவும் ஒரு டார்க்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துலையும் கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் செகண்ட் இருந்தாவே என்ன ஆகும்னு தெரியும், நம்ம பூமியில் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு சமமாயிருதுங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருக்கோம். இந்த கம்ப்ளீட் டார்க்னஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் சொல்கிறாங்க. சிங்குலாரிட்டி அப்படின்னு ஏன் இதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாஸோடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கணக்கிலே அடங்காத அளவுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்குதாங்க. அதாவது இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் வந்து தனக்குள்ளே எதிரெல்லாம் உள்ளே இழுத்துக்குதோ அது எல்லாமே கடைசியாக இந்த ஒரு இடத்துல தாங்க வந்து முடியுமா. சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு ஃபார்முலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மற்ற யூனிவர்ஸ்களுக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் வந்து இது யாருனாலும் இதை வந்து நிரூபிக்கவே முடியலங்க. சரி இப்போ வந்து இது ஃபார்முலாவே நம்ம வந்து எடுத்துப்போங்க. இது வழியாக நம்ம வந்து அப்படியே லைட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ப்ளூ கலரில் அதே மாதிரி பீம் லைட் பார்க்குறோம். நம்ம வந்து உள்ளே வரும்போது எப்படி பார்த்தோமோ அது அப்படியே ரிவர்ஸில் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். முன்ன பார்த்த மாதிரி அதே மாதிரி ரெட் கலராக இருக்கக்கூடிய லைட் ப்ளூவாக மாறிச்சு, இப்போ வந்து ப்ளூவாக இருக்கக்கூடிய லைட்டு ரெட்டாக மாறுது. அப்படியே நம்ம வந்து ஈவெண்ட் ஹரிசானையும் தாண்டி போகிறோம். இப்போ வந்து ஹாக்கிங் ரேடியேஷனையும் நம்ம தாண்டி வெளியே போயாச்சு. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கே போயாச்சுங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இருக்கலாம், ஏன் எந்த ஒரு ஏலியனாக கூட இருக்கலாம், ஏன் மனுஷனால் சர்வே பண்ண முடியாத இடமா கூட அங்கே வந்து இருக்கலாங்க, மனுஷனால் சர்வே பண்ண முடியாத இடமா கூட அங்கே இருக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. இப்போ வந்து சயின்டிஸ்ட் சொன்ன இன்னொரு ஒரு தியரியை வந்து நம்ம எடுத்துப்போம். அதாவது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துப்போங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரலல் யூனிவர்ஸ் கூட நம்ம வந்து போயிடலாம்.
தான். சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்ஸ் வந்து இருக்குது, அதாவது மல்டிவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது கணக்கிலே அடங்காத எண்ட்லெஸ்ஸாக நிறைய காப்பீஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து நிறைய இருக்குது, அந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து ஜர்னியாக போகிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பாசிபிளாக தான் இருக்குது. இருந்தாலையும் நம்ம ஃப்யூச்சரில் பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து போவோங்க. நம்ம வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே ஒரு ஜர்னியும் முடிச்சாச்சு. என்னதான் இப்போதைக்கு மனுஷனால் பிளாக் ஹோலுக்குள்ளே போக முடியலனாலையும் நம்மளால் ஃப்யூச்சரில் பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து போக முடியுங்க. இப்போதைக்கு நம்ம பிளாக் ஹோலை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதே நம்மளுக்கு வந்து போதுங்க. மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் அதே சமயம் மிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.